வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இந்த பொரி ஆல்ரெடி நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வாணலியில் போட்டு லேசாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். மழை காலன்றதுனால மொறுமொறுன்னு இருந்தாலும் நம்ம வறுத்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பொரி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அது மாதிரி கடாயில் நல்ல ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம். அடிப்பிடிக்கக்கூடாது. கைவிடாமல் இது மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம கையில் உடச்சி பார்த்தோன்னா நல்லா மொறுமொறுன்னு உடையணும். அந்த அளவுக்கு இருக்கணும் பொரி. அப்போ தான் நமக்கு பொரி உருண்டையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். கையில் கொஞ்சம் எடுத்து பார்த்தோன்னே நல்ல மொறுமொறுன்னு சவுண்டு வரணும். நல்லா இது மாதிரி உடையணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் பொரி எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு பாகு வெல்லம் எடுத்துக்கலாம். பாகு வெல்லமில் பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக வரும். வெல்லத்தில் இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின வெல்லம் நல்லா கொதிக்கட்டும். வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம பாகு கொஞ்சமாக விட்டு பார்த்தோன்னா கரையாமல் நல்லா கெட்டியாக விழணும். கல் மாதிரி விழக்கூடாது. அதே சமயத்தில் வெல்லம் கரையக்கூடாது. இதுதான் சரியான பதமாக இருக்கும். இதுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடித்த ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொரியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பொரியும் நான் 2 பகுதியாக எடுத்து வச்சுருக்கேன். வெல்லத்தையும் பாதி பாதியாக சேர்த்து தான் கலந்துருக்கேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் கலர்றதுக்கு. இப்போ இது எல்லா பக்கமும் அந்த பாகு படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஆறிடும். அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே நெய் தடவிட்டு இப்போ இதை நமக்கு தேவையான அளவுகளில் உருண்டை பிடிச்சிடலாம். இந்த உருண்டைகளை தட்டில் வைக்கும்போதே அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும்.
நம்ம இன்றைக்கி உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே கெட்டி ஆகிட்டு நமக்கு உருண்டை பிடிக்க வாட்டம் வரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ரொம்ப மொறுமொறுன்னு சுவையான நம்மளோட பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம அந்த மிச்சம் இருக்க பொரியை எப்படி பிடிக்கிறதுன்றதும் பார்த்துடலாம். இப்போ இந்த தட்டில் இருக்க மிச்ச பொரி பார்த்திங்கன்னா இப்போ பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த தட்டை அது மேலே வச்சுட்டு ஒரே நிமிஷம் வச்சோன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நம்ம மறுபடியும் இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பிகினர்ஸ்க்காக நான் சில டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். பொரி என்னதான் மொறுமொறுன்னு இருந்தாலும் நம்ம லேசாக கொஞ்சம் கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சோன்னா தான் பொரி உருண்டையும் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரெண்டாவது, பாகு பதம் எடுக்கும்போது கண்டிப்பாக சரியான பதத்தில் எடுக்கணும். கல் பதமும் எடுக்கக்கூடாது, தக்காளி பதமும் எடுக்கக்கூடாது. சரியான பதத்தில் எடுத்தோன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி நம்ம பாகில் பொரியை போட்டு கலரக்கூடாது. பொரியில் கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி கலரினோன்னா நமக்கு சரியான பதத்தில் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வாட்டம் வரும். கடைசியாக இது மாதிரி கெட்டியாகிட்டால் கூட டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு கலராமல் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே அந்த பொரி தட்டை வச்சு நம்ம கலரினோன்னா ஈஸியாக அந்த மிச்சம் இருக்க பொரியும் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. எல்லா பொரியும் நீங்கள் தாராளமாக உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான இந்த மெத்தடை இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.